குட் ஈவினிங் அர்ஜுன். வாங்க. என்னாச்சு? ரொம்ப நாள் ஆளே காணோம். சேஷாதிரம் போயிருந்தேன். ஓ ஓ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். நில்லு. நீ ராமகிருஷ்ணன் தானே? இல்ல இல்ல, நான் ராமகிருஷ்ணன் இல்ல. இன்ஸ்பெக்டர், இவர் உங்களுக்கு தெரியுமா? ராமகிருஷ்ணா என்ன உனக்கு தெரியுதா? வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன பிடிச்சிட்டு போயிடுறீங்க. நான் ராமகிருஷ்ணன் இல்ல. பயப்படாத, நான் உன்னை பிடிச்சிட்டு போக மாட்டேன். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாதீங்க. சார், இவர் சாதாரணமானவர் இல்ல. திருப்பூர்ல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி முதலாளி. இவருக்கு மனைவி ஒரு குழந்தை இருந்தாங்க. இருந்தாங்கன்னா? இப்ப இல்ல. நாம எந்த கந்து வட்டிக்காரனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே கந்து வட்டிக்காரன்ட்ட மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கி அதுக்கான வட்டியையும் முதலையும் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணார். ஆனா பாவம், ஆண்டவன் இவரை மட்டும் காப்பாத்திட்டாரு. இவரோட மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்க. திருப்பூர்ல நான் டியூட்டில இருந்தப்ப இந்த கேஸை நான் தான் அட்டன் பண்ணேன். மனிதாபிமான அடிப்படையில இவரை நாங்க விட்டுட்டோம். ராமகிருஷ்ணன், எங்க மனசு தாங்கல. இவ்வளவு நாளா இந்த சோதனையை தாங்கிட்டு எப்படித்தான் இருக்கீங்களோ? அந்த கவலையை மறக்கவும் கந்து வட்டிக்காரனுக்கு பாடம் புகட்டவும் நான் உங்களுக்கு ஒரு வேலை தரப்போறேன். மேடம். ஏன் சார், அந்த கந்து வட்டிக்கார ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ண ஏன் இவரை யூஸ் பண்ணக்கூடாது? நல்ல ஐடியா தான். ஓகே மிஸ்டர் ராமகிருஷ்ணன், அபிராமிக்கு எதிரா சில நடவடிக்கைகள் எடுக்க போறோம். அதுக்கு உங்க உதவி தேவை. தாராளமா, என்ன வேணும் செய்யறேன் மேடம். நீங்க கந்து வட்டிக்கார ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு அங்க இருந்தே ஃபாலோ பண்ணணும். ஆனா இப்படி இல்ல, பழைய ராமகிருஷ்ணனா. இது பாருங்க, உங்களை அந்த மாதிரி நடிக்க சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் நீங்க மனநிலை சரியில்லாதவரா அந்த மாதிரி நடிச்சாதான் அங்க இருக்கிறவங்க நம்புவாங்க, இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. மேடம், உங்க நல்ல மனசுக்கு நான் என்ன வேணுமோ பண்றேன். இப்போ என்ன பண்ணு சொல்லுங்க. ராமகிருஷ்ணன், பெஸ்ட் ஆஃப் லக். வரேன் மேடம். Thank you. வரேன் அர்ஜுன் சார். வரேன் சார். வக்கீல் சார் வணக்கம். வாங்க. என்னது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் டிஆர்டியிலேருந்து வந்த நோட்டீஸ். பேங்க்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சிருச்சு, கோர்ட்டு அவங்க கடமையை தொடங்கிருச்சு. அதனால தான் இந்த நோட்டீஸ். டோன்ட் வரி, இது எல்லாமே ஃபார்மாலிட்டி தான். எவ்வளவுதான் கடன் வாங்கினாலும் என்னால் மாதம் இவ்வளவுதான் கட்ட முடியும்னு வாதாட வழி இருக்கு. நீங்கள் நாணயமான வழியில் சந்திக்கிறீங்க. ஓகே, நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம். மிஸ்டர் ஆர்கே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எதுக்காக கடன் வாங்குனீங்க? அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே டைம் கேட்க வசதியாக இருக்கும். ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் தோராயமாக எனக்கு தெரிஞ்ச லோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இதை செட்டில் பண்ண எக்ஸாக்ட் டேட்ஸ் எல்லாம் நினைவில்லை. டேக் யுவர் ஓன் டைம். இந்த கேஸை நாம் நடத்த போகிறோம். டோன்ட் வரி. இதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன்னா, எந்த கேஸும் உடனே முடிஞ்சிடாது. அதுக்குள்ளே ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இல்லையா? இந்த பேங்க் தவிர மற்ற எல்லா பேங்க்லையும் விசாரிச்சிட்டேன், எதுவும் இல்லை. நம்ம சார்பாக லெட்டரும் கொடுத்துட்டேன். ஸோ
இந்த ஒரு ப்ராப்ளத்தை நாம சால்வ் பண்ணா போதும். இன்னமே அபிராமியால புது டார்ச்சர் ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கேஸுகளை நான் ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கேன். மற்ற கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுகளையும் ரெஃபர் பண்ணிட்டு தான் வர்றேன். நமக்கு டைம் நிறைய இருக்கு. பார்ப்போம், தைரியமா இருங்க. நான் தைரியமாக தான் சார் இருக்கேன். ஆனால் என் குடும்பத்தாருக்கு அவ்வளோ தைரியம் பத்தாது. பாவம் பயப்படுறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், எப்படி சத்தியம் ஜெயிக்கும். வரேங்க. சரி, நீங்க தைரியமா போங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். சம்பந்திமா, ஒரு குட் நியூஸ். அந்த பேங்க் லோன் விஷயமா ஆர்கேக்கு டெட் ரிகவரி ட்ரைபுனல்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. எப்படி நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல பயங்கரமா? ஆர்கே வக்கீல போய் பார்த்துருக்கிறான். இனி அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன சம்பந்திமா, நான் பாட்டுக்கு லேகியம் வைக்கிற நாட்டம் பேசிக்கிட்டே இருக்கிறேன், உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனையும் காணோம். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் தம்பி தங்கச்சி என்ன புரிஞ்சுக்கலன்ற வருத்தம் தான். இதுதான் சம்பந்திமா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம், புதிரான விஷயம். எப்போ சந்தோஷப்படணுமோ அப்போ வருத்தப்படுவீங்க, யாரை நம்பணுமோ அவங்கள சந்தேகப்படுவீங்க. நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மோகனை பத்தி தானே பேசுறீங்க? பல விஷயங்கள் அதுவும் ஒண்ணு. அவன் தான் மூர்த்தியை கொன்னான்னு நீங்க அவன் எனக்கு எதிரான ஒரு ஆயுதமா பயன்படுவான்னு அவனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. உங்க கை காசு செலவானதுதான் மிச்சம். அவனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு எதிராக அவனால சாட்சியும் சொல்ல முடியாது. இது ஒரு ஆக்சிடென்ட், தட்ஸ் ஆல். நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு ஒரு கிளீனர் போய் போலீஸ்ல சரணாகி போலீஸ் கேஸையும் போட்டு அந்த கிளீனருக்கு எதிராக தண்டனையும் வந்து அவன் அபராதத்தையும் கட்டி ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியவும் வந்துட்டான். போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் க்ளோஸ்ட் சம்பந்தி, மூடிட்டாங்க. இது பாருங்க, உங்க பணம் வேஸ்ட் ஆனாலும் எம் பணம் வேஸ்ட் ஆனாலும் நம்ம பணமா அது. வீணா நீங்க மோகனை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணணும்னு பாக்குறீங்க. அந்த ஹோட்டல் விஷயத்துல நீங்க மட்டும் என்னவா? வந்து நீங்க நான் சொன்னது எதையும் செய்யல, ஆனா நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ பவர் வட்டணி வேணும்னு பார்த்தேன், அதான் அப்படி வந்து அதை விட்டுருங்களேன். அந்த ஆட்டத்தையே விட்டுருவோம். இப்ப நம்ம ஆடுற ஆட்டமே வேற. இந்தியா பாகிஸ்தான் எதிரிங்களா இருந்தாலும் ஆஸ்திரேலியாங்கிற எதிரியை உதைக்கணுங்கிறதுக்காக வேர்ல்ட் 11 ஒரு டீம்ல ஒண்ணு சேரல. அந்த மாதிரி இப்ப நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஆனா அவங்க மாதிரி ஆடக்கூடாது, உதவாயின்னு வந்துட்டானுங்க. இது பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, என்ன நம்புங்க. உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வர மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க யாரை எனக்கு எதிரான ஒரு ஆயுதமா நினைச்சீங்களோ, யாரை என் கண் பார்வையிலேருந்து மறைச்சு வச்சீங்களோ, அந்த மோகன் இப்ப என் கையில. மோகன், டேய் மோகன், அம்மா, டாக்டர் கூட்டு வந்து என் உயிரை காப்பாத்திட்டீங்கம்மா. ஆனா அந்த சீனிவாசன் யமன் மாதிரி துரத்துவாரு, அதை நினைச்சதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மோகன், நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. அதனால தானே யாருக்கும் தெரியாத இடத்துல உங்களையும் உங்க மனைவியும் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன். சோ இனிமே நமக்குள்ள நடக்கிற இந்த கண்ணாமூச்சி வேண்டாம். நான் உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கிறேன், பட் நீங்க ஒவ்வொரு முறையும் என்ன டென்ஷன் பண்ண பாக்குறீங்க. எதுக்கு இதெல்லாம்? இது பாருங்க, நான் உங்களுக்கு உறவு சம்பந்தி, அதை மறந்துடாதீங்க. என்னைக்குமே உங்களுக்கு நான் 100 மாதிரி,
அவசர போலீஸ் உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. வரேன். Shakespeare is a very great playwright and he is very famous. என்ற மாதிரிப்பா என்னடா? வேலைக்கண்ணை குடிச்ச மாதிரியே இருக்கிறியாடா. Hamlet is his என்ன most சொல்றீங்க? famous ஏய், play. எந்திரா. ஏய், இங்க யாரும் உட்கார கூடாது, எந்திரிச்சு போ. ஏய், எந்திராங்கற. ஏய், தூக்கி போட்டு ஒரே மிதி. எந்திரா. எந்திரான்றா. எந்திரிச்சு போடா. போமாட்டேன். ஏய், எந்திரா. எந்திரா. சரி. ராமகிருஷ்ண மாதிரி இருக்கிறானே. போடா. போ. ஏய், போடா. நான் உன்னால வரமாட்டேன். நான் மென்டல் ஹாஸ்பிடல்ல போட்டுடுவேன். நான் வரமாட்டேன். டேய் சிவகுமாரே, ஏன் நம்ம போட்டு இழுத்துறீங்க? அண்ணாச்சி, இவன் பைத்தியக்காரன் அண்ணாச்சி. இவன் ராமகிருஷ்ணனே தான். அண்ணே, இவன் என்ன பிடிச்சிட்டு போக பார்க்கறான். ஆமா, நீ யாரா? ஆமா, நான் யாரு? ஐயையே, அண்ணாச்சி, இவன் நிச்சயமா மென்டலே தான். அப்படியா? ஏய், நீ தான் மென்டல். நான் மென்டல் இல்ல. மென்டல் இல்ல. நான் மென்டல். நீதான். என்ன? நல்ல வேலை, இவனுக்கு நம்மள அடையாளம் தெரியல. I came, I saw, I conquered. ஐயையே, அண்ணாச்சி, இவன் கன்ஃபார்மா மென்டலே தான். பேசாம பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி தூக்கிட்டு போக சொல்லிடுவோமா? வேண்ட சிவகுமார், பாவண்ட விட்டுற. அண்ணாச்சி, பசிக்குது. யாரும் சோறு போட மாட்டேன்றாங்க. இவன் கன்ஃபார்மா மண்டலே தான். அண்ணே, பசிக்குது. அண்ணாச்சி, நீங்க உள்ள போங்க, இவனை நான் அடிச்சு வெளியே அனுப்புறேன். ஏய், சிவகுமார், இவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிக்கோ. என்னன்னாச்சு இவனுக்கு போய் நான் சொன்னது மாத்திரம் தான் செய்யணும், புரிஞ்சுதா? பாத்தியா, எங்க அண்ணா எவ்வளவு நல்லவங்க. சரி, போய் சாப்பிட்ற கூட. என்னப்பா இதெல்லாம்? நீங்க எங்களுக்கு கொடுத்த சொத்து பத்திரம், கேஷா கொடுத்த டெபாசிட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல தராம எங்களுக்கு எதுக்குப்பா? அப்பா, நிச்சயமா உங்க கடனை அடைக்க இந்த பணம் பத்தாது. நானும் ரோஹிணியும் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கோம். முதல் தவணையா இந்த பணத்தை கட்டிருங்க. ஆமா மாமா, நான் எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன். அவர் சொல்ற மாதிரி நீங்க இந்த பணத்தை எல்லாம் பேங்க்ல கட்டிட்டா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா, எனக்கு இருந்த சொத்தெல்லாம் அந்த பாவி புடுங்கிக்கிட்டா. இனிமே நான் என்னதான்ப்பா உங்களுக்கு தரணும்? எங்க அப்பா நிம்மதியா இருக்கணும். இது நான் மட்டும் எடுத்த முடிவு இல்லப்பா. என் புருஷன், மாமனார், மாமியார் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். அப்பா, என் மாமியார் வீட்டையே விக்கிறேன்ட்டாங்க. என்னங்க பிள்ளைங்க எல்லாம் பேசுறாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்களே? உங்க எல்லாரோட அன்புக்கு நான் தலை வணங்குறேன். இந்த மாதிரி பாசமுள்ள பிள்ளைகளை பெற்றதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா இதெல்லாம் வேணாப்பா, எடுத்துட்டு போயிருங்க. அப்பா? ஆமாப்பா, இது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அப்பா, உங்க கஷ்டத்துல நாங்க பங்கெடுத்துக்க கூடாதா? அப்படி இல்லம்மா, இது அவ்வளவு சீக்கிரம் தீர்ற பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ள நானே சமாளிச்சிருவேன்.
நீங்க உங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க கொட்டிட்டீங்க. இது தேவையே இல்லைம்மா. நான் சமாளிச்சுக்குவேன். இப்ப நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களோட வாழ்க்கை, உங்களோட பிரச்சனைகளை. இதை என்கிட்ட விட்டுருங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் பணக்கார ஆர்க்கையே தான் தெரியும். ஏழை ஆர்க்கையே என் ராஜிக்கு மட்டும்தான் தெரியும். இத பாருங்க, இது எனக்கும் அபிராமிக்கும் நடக்கிற தனிப்பட்ட யுத்தம். பாவம், அவ தெரியாம தப்பு பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கும் காலம் சரியான பாடம் கத்துக் கொடுக்கும். இதை நான் பட்ட கடம்பா, இதை நான் தான் அடைக்கணும். என்னோட அனுபவத்துக்கு அந்த சின்ன பொண்ணு அபிராமி சவால் விட்டுருக்கிறான். அந்த சவாலை எப்படி சந்திச்சு ஜெயிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க கவலையே படாதீங்க. கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. நான் பேசுறேன். என்ன தம்பி, உங்க அக்கா நல்லா இருக்கலா? என்ன திடீர்னு அக்கறை? அவளுக்கு என்ன, ஒரு குடும்பமா கெடுத்துட்டு இருக்கா. கண்டிப்பா நல்லா தான் இருப்பா. ஆமா, அடுத்தது எந்த குடும்பத்தை கெடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கா? என்ன அர்ஜுன் பேசுற? என்ன பழைய பகையா? புது பகை. எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. எதுவுமே தெரியாதனால தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்ல எங்க அக்கா வாழ்க்கை கருத்த மதன் மாமா கூட இருக்கிறவங்ககிட்ட பொறுமையா பேசுவனா? அதே புறா, குடும்பமே இவ்வளோ அழகா நடிக்கிறீங்க. உங்க அக்கா செய்யற எல்லா பாவமும் உனக்காகவும் தங்கச்சிக்காகவும் தான். பாரு அர்ஜுன். அர்ஜுன் தான். அப்படி இப்படி டிராமா பண்ணி ஆர்கே மாமா கிட்ட இருந்து அவரோட இண்டஸ்ட்ரி சொத்து எல்லாம் எழுதி வாங்கிட்டீங்க. அவரே பாவம்டா, நொந்து போய் ஊரெல்லாம் சுத்திட்டு பொறுமையா உட்காந்துருக்காரு. ஆனாலும் அவருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா உங்க அக்கா. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பணமே வேணாம், நிம்மதியா இருந்த போதும் அத்தையும் மாமாவும் ஒதுங்கி இருக்காங்க. உங்க அக்கா பேச்சுக்கே அவங்க வரதில்லை. அந்த பெருந்தன்மையை உங்க அக்கா புரிஞ்சுக்காம தேவையில்லாம மறுபடியும் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. என்ன டார்ச்சர்? என்ன டார்ச்சரா? எங்க மாமா கிட்ட அழகா பேசி அவர்கிட்ட இருந்து பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி வாங்கிட்ட உங்க அக்கா. அது மட்டும் செஞ்சா அவர்கிட்ட இருந்து பாவம் நிறைய கையெழுத்தை வாங்கிட்டு அந்த கையெழுத்தை வச்சுட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கி ஏப்ப விட்டான். இப்போ அந்த கடனை கூட எங்க மாமா தான் கட்டணுமா? இதை விளையாடுறீங்களா நீங்களா? ஏ அர்ஜுன், கையை என்னடா சவுண்டு? கையை எடுடா. உன்னை தொட்டாலே இந்த பாவம் என்னையும் ஒட்டிக்கும். இத பார், உன்னையும் உங்க அக்காவையும் அடிச்சு நடு தெருவுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்க மாமா முகத்துக்கோசரம் சும்மா வர்றேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பேயாது. சாவும்போது பணத்தை கொண்டு வர போறீங்க. இத பார், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் குடும்பத்துக்கே அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுடா. இத பாரு அர்ஜுன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. குட்டனா 24 மணி நேரம் உங்க அக்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அவ செய்யறதுல உனக்கு தெரியாதா? இந்த பார், போய் உங்க அக்கா கிட்ட சொல்லு, இந்த கடனை திருப்பி அவ தான் கட்டி ஆகணும். இல்ல அவளை கட்ட வைப்பேன்.